உலகின் தலைசிறந்த அறுவை சிகிச்சை நிபுணர் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1812 மார்ச் 31 அன்னைக்கு ஸ்காட்லாண்டோடைய எடன்பராவில் இருக்கிற 12 சவுத் பிரிட்ஜில் பிறக்கிறார் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ். இவருடைய அப்பாவான ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் சீனியர் ஒரு மெர்ச்சண்ட்டாக இருந்திருக்கிறாங்க. குறிப்பாக ஒரு பெர்ஃப்யூமராக இருந்திருக்கிறாங்க. அதாவது வாசனை திரவியங்களை தயாரித்து விற்பனை செய்யக்கூடிய வணிகராக இருந்திருக்கிறாங்க. இதனால் இவருடைய குடும்பம் ஒரு வசதியான குடும்பமாக வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. குடும்ப வசதியின் காரணமாக குழந்தை பருவத்திலிருந்தே ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் ரொம்பவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1815ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஸ்பென்ஸுக்கு வெறும் 3 வயது இருக்கும்போதே இவருடைய அப்பா இவருடைய கல்விக்காக ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து அதே ஸ்காட்லாண்டில் இருக்கிற காலசேல்ஸுக்கு இவரை அனுப்பிடுறாங்க. குறிப்பாக காலசேல்ஸ்லேயே இருக்கக்கூடிய ஒரு போர்டிங் ஸ்கூலில் ஜேம்ஸ் ஸ்பென்ஸோடைய அப்பா இவரை சேர்த்துடுறாங்க. அது ஒரு பிரைமரி ஸ்கூலாக இருந்தது. அதாவது தங்கி படிக்கக்கூடிய வசதிகள் கொண்ட ஒரு ஆரம்ப பள்ளி. அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. தொடக்கம் முதல்லே ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் முழு கவனம் செலுத்தி இவருடைய பள்ளி பாடங்களை படித்து வந்தாங்க. இந்த நிலையில் கரெக்டாக 1820ஆம் ஆண்டு இவருடைய 8 வயதில் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் ஸ்பென்ஸோடைய அப்பா இவரை மீண்டும் அந்த ஸ்காட்லாண்ட் இருக்கிற காலசேல்ஸ்ல இருந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே அழைச்சிட்டு வந்துடுறாங்க. குறிப்பாக எடன்பராவில் இருக்கக்கூடிய ராயல் ஹைஸ்கூல் எடன்பரா, அங்கு ஜேம்ஸ் ஸ்பென்ஸை இவருடைய அப்பா சேர்த்துடுறாங்க. அந்த ராயல் ஹைஸ்கூல் எடன்பராவில் சேர்ந்து ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது கிரீக், லட்டின் போன்ற கிளாசிக்கல் லாங்குவேஜஸை ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் கற்றுக்கிட்டு வந்தாங்க. மேலும் ஃபிலாசபி, லிட்ரேச்சர், ஹிஸ்ட்ரி, அதாவது தத்துவம், இலக்கியம், வரலாறு இது போன்ற கிளாசிக்கல் எஜுகேஷனையும் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் மெல்ல மெல்ல ஜேம்ஸ் ஸ்பென்ஸுக்கு மருத்துவத்தின் மீது ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. குறிப்பாக இவருடைய உயர்கல்வியின் போதே ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் தாம் மருத்துவர் ஆகணும் அப்படின்னு முடிவு செஞ்சிடறாங்க. இதனால ராயல் ஹைஸ்கூல் எடன்பரால இவருடைய ஹையர் எஜுகேஷனை ரொம்ப வேகமாகவே படித்தாங்க. அதாவது இவருடைய ஒவ்வொரு கிரேட்ஸையும் இவர் ரொம்ப வேகமாக முடிச்சு வந்தாங்க. இதன் காரணமாக 1825ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் இவருடைய 13 வயதிலேயே இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை ராயல் ஹைஸ்கூல் எடன்பரால இருந்து முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் மருத்துவம் படிக்கணும் அப்படின்னு விரும்பினால இவருடைய அப்பா இவரை மருத்துவம் படிக்க வைக்கிறதுக்காக எடன்பராலேயே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் அங்கே இவரை சேர்த்துறாங்க. இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல் தான் இந்த காலகட்டத்தில் யுனைடெட் கிங்டம்லேயே ரொம்பவே ப்ராமினண்டான ஒரு மெடிக்கல் ஸ்கூல். ஸோ அங்கு சேர்ந்து ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் இவருடைய மெடிசன் அந்த மருத்துவ பட்டத்துக்காக இவருடைய மருத்துவ கல்வியை தொடர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இவருடைய 13 வயதிலிருந்தே மருத்துவ படிப்பை படிக்கும்போது அனாட்டமி, உடற்கூறியல், ஃபிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், சர்ஜரி அறுவை சிகிச்சை, அதே மாதிரி மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம் அப்படின்னு இது போன்ற எல்லா பாடங்களையுமே ரொம்பவே ஆர்வத்தோடவும் ஈடுபாடோடவும் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் படித்து வந்தாங்க. அதுலேயும் பர்டிகுலராக அனாட்டமி அண்டு சர்ஜரி, அதாவது உடற்கூறியல் அறுவை சிகிச்சை, இந்த 2 பாடங்களில் ரொம்ப திறமையையும் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வெளிப்படுத்தி வந்தாங்க. குறிப்பாக இந்த அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது. உதாரணத்துக்கு நம்மளுடைய உடல் உறுப்புகளில் ஒன்றான இதயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அந்த இதயத்தில் எத்தனை வால்வ்ஸ் இருக்குது, அதே மாதிரி அந்த இதயத்தில் எத்தனை தமனிகள் இருக்குது, அந்த இதயம் எத்தனை அறைகளை கொண்டு இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் எப்படி அமைஞ்சிருக்கு, அதனுடைய இடம் என்ன, ஸோ இதெல்லாம் குறித்து அந்த ஒட்டுமொத்த ஸ்ட்ரக்சர் அந்த கட்டமைப்பு குறித்து படிக்கிறது தான் அனாட்டமி உடற்கூறியல் அப்படின்றது. இது ஒட்டுமொத்த உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது. இதில் தான் ஜேம்ஸ் ஸ்பென்ஸுக்கு நிறைய ஆர்வம் இருந்தது. அதே மாதிரி சர்ஜரி அறுவை சிகிச்சையிலையும் ஆர்வம் இருந்தது. இந்த நிலையில தான் ஜேம்ஸ் ஸ்பென்ஸுக்கு கெமிஸ்ட்ரி, அதாவது வேதியியல்லையும் ஆர்வம் ஏற்பட ஆரம்பிச்சு இருந்தது. அதில் குறிப்பாக இந்த எடன்பராலேயே இருக்கக்கூடிய 100 சவுத் பிரிட்ஜ், இவர் பிறந்தது 12 சவுத் பிரிட்ஜ், அதுக்கு பக்கத்தில் 100 சவுத் பிரிட்ஜ் இருக்கு. அங்கே ஒரு மெர்சர் ஸ்காட் அண்டு ஓர் அப்படின்னு சொல்லி ஒரு எடன்பரா கெமிஸ்டுக்கு உண்டான ஒரு ஃபேம் இருந்தது. அதாவது இது ஒரு பெரிய நிறுவனம். அதுவும் குறிப்பாக எடன்பராவில் இருக்கக்கூடிய வேதியியலாளர்களால் நடத்தப்படக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த மெர்சர் ஸ்காட் அண்ட் ஓர் அப்படின்றது. ஸோ இந்த ஒரு இடத்துல அப்ரெண்டிஷிப்பாக ஜாயின் பண்ணி கெமிஸ்ட்ரி கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு நோட்டிஃபிகேஷன் வழங்கப்படுது. இது ஜேம்ஸ் ஸ்பென்ஸுக்கு தெரிய வருது. ஸோ இவர் கெமிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு விரும்பி யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து
இவருடைய மருத்துவ கல்வியை பாதியிலே வந்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த 100 சவுத் பிரிட்ஜ் அங்கே இருக்கக்கூடிய அந்த மெர்சர்ஸ் காட்டன் ஓர் அந்த ஒரு கெமிஸ்ட் ஃபேமில் அங்கே வந்து இவர் ஜாயின் பண்ணி கெமிஸ்ட்ரி வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. என்னதான் இவர் வேதியியல் படித்து வந்தாலும் ஒரு அப்ரெண்டிஸாக இருந்து வேதியியலில் பயிற்சி பெற்று வந்தாலும் ஜேம்ஸ் ஸ்பென்ஸுக்கு மருத்துவத்தின் மீது இருந்த ஆர்வமானது கொஞ்சம் கூட குறையவே இல்லை. இதனால இந்த மெர்சர்ஸ் காட்டன் ஓர் அப்படின்ற அந்த ஒரு கெமிஸ்ட்ரி ஃபேமில் இருந்து இவர் வந்து கெமிஸ்ட்ரியில் அப்ரெண்டிஸ்ஷிப் வந்து முடித்த பிறகு உடனடியாக இவருடைய அப்பா மூலமாக இவர் வந்து இவருடைய அப்பாட்ட சொல்லி ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸுக்கு இவர் போகிறாங்க. குறிப்பாக பாரிஸுக்கு போய் இவர் வந்து அதாவது ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சை அதே மாதிரி அனாட்டமி உடற்கூறியல் இந்த 2 பாடங்களையுமே படித்து வந்தாங்க. அதாவது இந்த மெடிசனில் நிறைய ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. குறிப்பாக பீடியாட்ரிக்ஸ் குழந்தை மருத்துவம், அப்சட்ரிக்ஸ் மகப்பேறு மருத்துவம் பிரசவம் பார்க்குறது, கைனகாலஜி பெண் நோயியல், கார்டியாலஜி இருதயவியல், டெர்மட்டாலஜி தோல் மருத்துவம், டென்டிஸ்ட்ரி பல் மருத்துவம், ஆப்தல்மாலஜி கண் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை அப்படின்னு இன்னும் எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டிஸ் இருக்குது. அதில் இவர் படிக்கும்போதே ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து சர்ஜரி அறுவை சிகிச்சை தேர்ந்தெடுத்துடுறாங்க. அதாவது அறுவை சிகிச்சை தேர்ந்தெடுத்து இவர் வந்து அறுவை சிகிச்சையில் பயிற்சி பெற்றால் இவர் ஒரு சர்ஜன் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆக முடியும். உதாரணத்துக்கு இவர் வந்து பீடியாட்ரிக்ஸ் படித்து அதில் ஆர்வம் காட்டினா இவர் ஒரு பீடியாட்ரிஷியன் குழந்தை நல மருத்துவர் ஆக முடியும். அதே மாதிரி தான் அப்சட்ரிக்ஸ் படித்தாருன்னா இவர் வந்து ஒரு அப்சட்ரிஷியன் மகப்பேறு மருத்துவர் ஆக முடியும். ஸோ இது மாதிரி எல்லா பாடங்களும் வந்து ஆனால் பேசிக்காக இந்த அண்டர் கிராஜுவேட் போது மெடிசனில் இருக்கும். ஆனால் அந்த படிப்பு முடித்த பிறகு எதில் வந்து செலக்ட் பண்ணி எந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி எந்த சப்ஜெக்ட்ல பயிற்சி பெறாங்களோ அந்த ஒரு நிபுணராக மாற முடியும். ஆனால் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து படிக்கும் போதே சர்ஜன் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணி சர்ஜரியையும் அனாட்டமியையும் இவர் வந்து பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் சில காலம் படித்து வந்தாங்க. அடுத்து 1830 காலகட்டத்தில் பிரான்ஸில் இருக்கிற பாரிஸில் இருந்து மறுபடியும் ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராக்கே ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்துடுறாங்க. இந்த முறை இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரானாலேயே நிறுவப்பட்டிருக்கக்கூடிய எடன்பரா எக்ஸ்ட்ராமுரல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அது வந்து எடன்பரா எக்ஸ்ட்ராமுரல் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்பட்டாலும் அதனுடைய ஒரிஜினல் நேம் வந்து எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா அப்படின்றது. இது என்ன அப்படின்னா இது ஒரு அவுட் சைட் அகாடமிக்கல் மெடிக்கல் எஜுகேஷன். அதாவது இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா தரப்பிலிருந்து இந்த ஒரு அவுட் சைட் அகாடமிக் மெடிக்கல் எஜுகேஷன் ஆனது நிறுவப்பட்டிருந்தது. இந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா இங்கு வந்து நிறைய அறுவை சிகிச்சை நிபுணர்கள், மருத்துவர்கள், மகப்பேறு மருத்துவர்கள், உடற்கூறியல் நிபுணர்கள், உடலியல் நிபுணர்கள் அப்படின்னு எக்கச்சக்கமாக அந்தந்த துறைகளில் ரொம்ப தேர்ந்தவங்கலாம் வந்து இங்கு விரிவுரைகள், மருத்துவ விரிவுரைகள் கொடுப்பாங்க, மெடிக்கல் லெக்சர்ஸ் வந்து கொடுப்பாங்க. இதை வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மருத்துவ மாணவர்கள் வந்து அட்டன் பண்ணுவாங்க. இந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா இங்கு வந்து படித்து அந்த மெடிக்கல் லெக்சர்ஸ் அட்டன் பண்ணால் டிகிரி எல்லாம் கிடைக்காது, ஆனால் நிறைய நாலேஜ் கிடைக்கும். இதனாலே நிறைய மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரானால நிறுவப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவுட் சைட் அகாடமிக்கல் மெடிக்கல் எஜுகேஷன் ஸோ அங்கே வந்து மெடிக்கல் லெக்சர்ஸ்லாம் அட்டன் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஜேம்ஸ் ஸ்பென்ஸும் வந்து இந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா அங்கே இவருடைய அந்த மருத்துவ விரிவுரைகளை இவர் வந்து அட்டன் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக சர்ஜரி அனாட்டமி இந்த 2 பாடங்களை தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து இவர் வந்து படித்து வந்தாங்க. மேலும் இவர் வந்து இப்போ வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரால இவர் படிக்காமல் இவர் வந்து அதனுடைய அவுட் சைட் அகாடமிக்கல் மெடிக்கல் எஜுகேஷனில் இவர் படிக்கிறனால இவருக்கு வந்து டிகிரி வந்து கிடைக்காது. ஆனால் இவருக்கு வந்து லைசன்ஸ் கிடைச்சா இவர் ஒரு சர்ஜனா அறுவை சிகிச்சை நிபுணராக நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சைலாம் பண்ண முடியும், ஒரு சர்ஜனாக தகுதி பெற முடியும். அந்த லைசன்ஸ் ஆனது அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பரால இருக்கக்கூடிய ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா இது வந்து சர்ஜன்ஸ் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு உண்டான ஒரு ராயல் காலேஜ். ஸோ அவங்க தரப்பிலிருந்து லைசன்ஸ் பெற்றா இவர் வந்து ஒரு சர்ஜனா வந்து தகுதி பெற முடியும். இதுக்காக எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணணும். அந்த எக்ஸாமினேஷன் வந்து இவர் வந்து நல்லபடியாக அதை வந்து முடித்தாருன்னா இவருக்கு அந்த லைசன்ஸும் கிடச்சிரும். ஸோ அந்த எக்ஸாமினேஷன் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான படிப்பையும் பயிற்சியையும் தான் இந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா இங்கு வந்து ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் பெற்றாங்க. பிறகு 1832ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடன்பரா அங்கிருந்து இவருடைய கல்வியை முடிச்சுட்டு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய எக்ஸாமினேஷனை அட்டன் பண்ணிடுறாங்க.
பிறகு இவர் வந்து அந்த எக்ஸாமினேஷனை நல்லாவே முடிக்கவும் செய்கிறாங்க. இதனால் இந்த 1832ஆம் ஆண்டு இவருடைய 20 வயதிலேயே ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு லைசன்சியேட்டாக இவர் வந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ லைசன்சியேட் ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா LRCSED அப்படின்ற அந்த ஒரு லைசன்ஸை 1832ஆம் ஆண்டு இவருடைய 20 வயதில் ஜேம்ஸ் பென்ஸ் வந்து பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் பென்ஸ் வந்து ஒரு ஆர்மி சர்ஜன் ஆகணும் அப்படின்னு நினச்சாங்க. இந்த நிலையில தான் இந்த ஈஸ்ட் இந்தியா மேன் ஒருத்தர், ஈஸ்ட் இந்தியா மேன் அதாவது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அப்போ பிரிட்டிஷ் இந்தியாவாக இருந்து பிரிட்டிஷ் வந்து இங்கே ஆட்சி பண்ணும்போது இருந்தால் அந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி. ஸோ அதில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு நபர் வந்து இவர் அழைக்கிறாங்க ஒரு சர்ஜனாக அவருக்கு வந்து உதவிக்கு வர சொல்லி. ஸோ 1833ஆம் ஆண்டு ஜேம்ஸ் பென்ஸ் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராவிலிருந்து அப்போதைய பிரிட்டிஷ் இந்தியாவுடைய கல்கத்தாவுக்கு போகிறாங்க. அதாவது இன்றைய இந்தியாவுடைய வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற கொல்கத்தாவுக்கு இவர் வந்து போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறமா அந்த ஈஸ்ட் இந்தியா மேன் அவருக்கு வந்து சர்ஜனாக இருந்து அவருக்கு வேண்டிய உதவிகளை ஜேம்ஸ் பென்ஸ் வந்து செஞ்சாங்க. இது மாதிரி 2 முறை வந்து இவர் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு போனாங்க. இதுக்கப்புறமா இறுதியாக 1833ஆம் ஆண்டோடைய இறுதி காலகட்டத்தில் இவர் வந்து ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலேயே இவருடைய பிரைவேட் ப்ராக்டிஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க இவருடைய 21 வயதிலேயே. குறிப்பாக எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராங்க்லியர் ஸ்ட்ரீட் அப்படின்ற ஒரு இடம், அங்கே தான் வந்து ஜேம்ஸ் பென்ஸ் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் ஒரு சின்ன ஒரு மருத்துவமனை நிறுவி அங்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு அறுவை சிகிச்சையும் பண்ண தொடங்குறாங்க. இந்நிலையில தான் ஜேம்ஸ் பென்ஸ் வந்து டைஃபஸ் ஃபீவர்னால பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு கொடுமையான ஒரு காய்ச்சல். குறிப்பாக இது இந்த காலகட்டத்தில் உயிரிழப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவில் ரொம்ப கொடூரமான ஒரு காய்ச்சலாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு பாதிப்பில் ஜேம்ஸ் பென்ஸ் வந்து ஈடுபட்ட பிறகு இவர் அந்த பாதிப்பிலிருந்து மீண்டு வர்றதுக்கு எப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி சிகிச்சையெல்லாம் பெற்று இவர் வந்து நல்லாவே மீண்டும் வந்துடுறாங்க. மீண்டு வந்ததுக்கப்புறமா 1835ஆம் ஆண்டு இவர் ஆரம்பத்தில் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல், அங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியா 1835ஆம் ஆண்டு இவருடைய 23 வயதில் ஜேம்ஸ் பென்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது அனாட்டமி அப்படின்றது ஏற்கனவே சொன்னேன், இந்த உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு குறித்து படிக்கிறது அனாட்டமி. அதில் இவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டராக நியமிக்கப்படுறாங்க. டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்னா இப்போ விலங்குகளினுடைய உடல் உறுப்புகளை நேரடியாக மருத்துவ மாணவர்களுக்கு அந்த உடல் உறுப்புகளினுடைய ஸ்ட்ரக்சர் கட்டமைப்பையும் அந்த உடல் உறுப்புகளினுடைய ஃபங்க்ஷன் செயல்பாடையும் விளக்கணும். அதுதான் டெமான்ஸ்ட்ரேட்டர் அப்படின்ற பொறுப்பு. ஸோ நேரடியாக விலங்குகளை பயன்படுத்தி அந்த விலங்குகளினுடைய உறுப்பை வந்து மருத்துவ மாணவர்களுக்கு அந்த விலங்குகளினுடைய உறுப்பை பயன்படுத்தி கற்றுக் கொடுக்கணும், மெடிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் பயன்படுத்தி. ஸோ இதுதான் ஜேம்ஸ் பென்ஸ் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற பொறுப்பில் 1835ஆம் ஆண்டிலிருந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் பணிபுரிய தொடங்குறாங்க. குறிப்பாக அலெக்சாண்டர் மன்ரோ டெர்டியஸ் அப்படின்னு சொல்லி இவர் வந்து அலெக்சாண்டர் மன்ரோ, இவருடைய அப்பா பேரும் அலெக்சாண்டர் மன்ரோ, இவருடைய அப்பாவுடைய அப்பா பேரும் அலெக்சாண்டர் மன்ரோ. அதனால தான் இவர் வந்து அலெக்சாண்டர் மன்ரோ டெர்டியஸ் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. டெர்டியஸ் அப்படின்னா 3 அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த அலெக்சாண்டர் மன்ரோ வந்து அப்போ ப்ரொஃபஸர் ஆஃப் ப்ரொஃபஸர் ஆஃப் அனாட்டமியாக இருந்தாங்க இந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில். ஸோ அவர் வந்து பேராசிரியராக உடற்கூறியலை கற்பிக்கும் போது இவர் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டராக உடலியலை விளக்கி வந்தாங்க. ஆனால் இந்த 1835 காலகட்டத்தில் இந்த அலெக்சாண்டர் மன்ரோ இவருடைய அப்பா தாத்தா 2 பேருமே வந்து ரொம்ப புகழ் பெற்றவங்களா இருந்தாங்க அந்த மருத்துவத்தில். ஆனால் அலெக்சாண்டர் மன்ரோ அந்த அளவுக்கு வந்து புகழ் பெற்றவர் கிடையாது. இவர் கற்றுக் கொடுக்கக்கூடியது மருத்துவ மாணவர்களுக்கு அந்த அளவுக்கு புரியவும் இல்லை. இதனாலே யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து நிறைய மருத்துவ மாணவர்கள் வந்து மருத்துவம் கற்கிறத வந்து நிப்பாட்ட தொடங்குறாங்க. இது ஒரு பக்கம் வந்து அன்ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இதே காலகட்டத்தில் ஜேம்ஸ் பென்ஸ் வந்து அனாட்டமியில் பல ஆய்வுகளை செய்ய தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து ஒரு முக்கியமான லித்தோட்டமி குறித்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டாங்க. லித்தோட்டமி அப்படின்றது ஒரு வகையான அறுவை சிகிச்சை. குறிப்பாக இந்த லித்தோட்டமி எதை குறிப்பிடுது அப்படின்னா இந்த சிறுநீரகம், அதே மாதிரி சிறுநீர் பாதை, சிறுநீர் பை, அதாவது பிளாடர், கிட்னி, அதே மாதிரி யூரினரி ட்ராக், இந்த 3 கல் வந்து ஸ்டோன் வந்து இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுவாங்க. அந்த அறுவை சிகிச்சை தான் லித்தோட்டமி அப்படின்றது. ஸோ லித்தோட்டமி அப்படின்னா சிறுநீரகம் அல்லது சிறுநீர் பாதை அல்லது சிறுநீர் பை, இந்த 3 ஏதாவது ஒன்றுல ஸ்டோன் இருக்குது, அந்த கல் இருக்குது அப்படின்னா அந்த கல்லை ரிமூவ் பண்ணுறதுக்காக அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய அந்த முறை தான் லித்தோட்டமி அப்படின்றது. அது பண்ணும்போது இந்த ஒரு காலகட்டத்தில் மயக்க மருந்து கிடையாது. அதாவது இந்த 1830 காலகட்டத்திலலாம் மயக்க மருந்து கிடையாது. அப்போ நோயாளிகள் முழிச்சிருக்கும் போதே தான் அவங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அந்த ஸ்டோன்லாம் ரிமூவ் பண்ணுவாங்க. அப்போ எந்த அளவுக்கு வலியையும் வேதனையும்
கொடுக்கும் அப்படின்றது, இந்த ஒரு வலி எந்த அளவுக்கு வந்து அந்த அறுவை சிகிச்சை வந்து வலியை ஏற்படுத்தும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி வலி ஏற்படுறனாலேயே அந்த நோயாளிகள் வந்து பயங்கரமாக பதற்றம் அடைஞ்சு நிறைய ரத்தம் வந்து வெளியேறும். இப்படி அதிகமாக ஹெமரேஜ் ரத்தப்போக்கு ஏற்படும் போது உயிரிழப்பும் ஏற்படும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ரத்தம் அதிகமாக வெளியேறிச்சுன்னா மற்றவங்களுடைய ரத்தத்தை எடுத்து அப்படியே செலுத்தலாம். அந்த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் அப்படின்ற அந்த ஒரு விஷயமும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. இதனாலேயே ரத்தம் வெளியேறிச்சு ஒரு முறை அப்படின்னா அந்த உடம்புலையே தானாக ரத்தம் சுரந்தாதான் உண்டு. அது இல்லை, அதுக்கும் அளவுக்கு மீறி வந்து ரத்தம் வெளியேறிச்சுன்னா அந்த நபர்கள் வந்து இறந்து போயிடுவாங்க. இதனாலேயே அறுவை சிகிச்சை பண்ணும்போது ரெண்டு விஷயம், ஒன்று வலி ஜாஸ்தி இருக்கும், ரெண்டாவது வலியையும் தாண்டி ரத்தப்போக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா உயிரிழப்பும் ஏற்படும். ஸோ இதுவே வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறதுக்கு வரக்கூடியவங்க அந்த நோயாளிகளுக்கு வந்து பயத்தை வந்து ஏற்படுத்தி பதற்றத்தையும் ஏற்படுத்தும். மேலும் ஒரு மூன்றாவது ஒரு சிக்கல் இருந்தது. அதாவது இந்த காலகட்டத்தில் ஆன்டிசெப்டிக்கும் கிடையாது. இதனாலேயே அறுவை சிகிச்சை பண்ணும்போது அந்த அறுவை சிகிச்சை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அது என்னதான் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாலும் அந்த அறுவை சிகிச்சை பண்ண இடத்துல இருக்கக்கூடிய காயம் அது வந்து அதாவது காலப்போக்கில் அதில் வந்து செப்டிக் ஆகி அது வந்து நுண்கிருமிகள்னால தாக்கப்பட்டு அந்த இடமே வந்து பெருசாக அந்த காயம் பெரிதாயிட்டே வந்து அந்த நோயாளி இறந்து போவாங்க. இந்த மாதிரி 3 மேஜரான அந்த மொர்டாலிட்டி வந்து இருந்தது. அதாவது மரணம் அடைகிறதுக்கு உண்டான 3 வாய்ப்புகள். ஒருத்தர் வந்து அறுவை சிகிச்சைக்காக போகிறாங்க, சிறுநீரக கல்லை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவர் வலியையும் தாங்கிக்கிறாங்க. அடுத்து அந்த ரத்தப்போக்கும் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு 2 பிரச்சனையிலேருந்து மீண்டாலும் மூன்றாவதாக இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து அந்த அறுவை சிகிச்சை பண்ண இடத்துல இருக்கக்கூடிய காயமானது அப்படியே வந்து செப்டிக் ஆகி அதனாலையும் இறந்து போவாங்க. இப்படி 3 வாய்ப்புகள்ல இருந்து மீண்டு வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தப்பிக்கிறது அப்படின்றது ரொம்ப சவால் நிறைந்த ஒரு விஷயம். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் மருத்துவ வளர்ச்சி எந்த அளவுக்கு வளர்ச்சி இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இருந்தது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு இந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் அந்த மருத்துவ வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த லித்தோட்டமி அப்படின்ற இந்த ஒரு அறுவை சிகிச்சை பண்ணும்போது அதிகமாக ரத்தப்போக்கு ஏற்படுது இல்லையா, அந்த ரத்தப்போக்கை குறைக்கிறதுக்காக அந்த ஹெமரேஜை குறைக்கிறதுக்காக இவர் ஜேம்ஸ் பென்ஸ் வந்து ஒரு புதிய வகையான வழிமுறைகளை இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. அதை ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ரிசர்ச் ஒர்க்காகவே எழுதுறாங்க. அந்த ஒரு ரிசர்ச் பேப்பரை இவர் வந்து ரிமார்க்ஸ் ஆன் தி சோர்சஸ் ஆஃப் ஹெமரேஜ் ஆஃப்டர் லித்தோட்டமி அப்படின்ற அந்த டைட்டில் இவர் இதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. அதாவது இந்த லித்தோட்டமி சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறமா ரத்தப்போக்கினுடைய சோர்சஸ் குறித்த ரிமார்க்ஸ் அதை குறித்து இவர் ஒரு ரிசர்ச் ஒர்க்கை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதில் தான் ஜேம்ஸ் பென்ஸ் வந்து எப்படி அந்த லித்தோட்டமி பண்ணணும், கரெக்டாக அந்த அறுவை சிகிச்சை எப்படி பண்ணால் ரத்தப்போக்கு அதிகமாக இருக்காது, ரத்தம் ரொம்ப குறைவாக தான் வெளியேறும், அதே மாதிரி வேகமாகவும் அறுவை சிகிச்சை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான நிறைய முறைகளை இவர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதை பண்ணும்போது 30 வயது கூட ஜேம்ஸ் பென்ஸுக்கு கிடையாது. ஸோ இதுவே வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் பென்ஸ் வந்து கூடுதலாக ஒரு விஷயம் நரம்புகள் குறித்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க. அதை வந்து த அனாட்டமி ஆஃப் தி 8th pair of nerves அப்படின்ற அந்த டைட்டில் இந்த ஒரு ரிசர்ச் ஒர்க்கையும் ஜேம்ஸ் பென்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது மாதிரி 1840 காலகட்டத்தில் ஜேம்ஸ் பென்ஸ் வந்து தொடர்ச்சியாக அனாட்டமியில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணி வந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த அலெக்சாண்டர் மன்ரோனால் ஒரு ப்ரொஃபஸராக அந்த அளவுக்கு வந்து பெரிய அளவில் ஜொலிக்க முடியல. ஸோ இதுவே வந்து பிரச்சனைகளாகவும் இருந்து வந்தது. இந்த நிலையில் சார்ல்ஸ் பெல் அப்படின்னு சொல்லி ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர், அவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக இருந்தாங்க. அவர் 1841 இறந்து போகிறாங்க. இவரும் யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரால தான் பணிபுரிஞ்சாங்க. இப்படியான சில இழப்புகள் இது மாதிரிலாம் தொடர்ந்து நடக்கும்போது ஜேம்ஸ் பென்ஸ் வந்து முடிவு பண்ணிடுறாங்க இதுக்கு மேலே யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா மெடிக்கல் ஸ்கூலில் வேலை பண்ணுறது கிடையாது அப்படின்னு. இதனால் 1842 இவருடைய 30 வயதில் ஜேம்ஸ் பென்ஸ் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரா மெடிக்கல் ஸ்கூல்ல இருந்து இவர் விலகி அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரானால நிறுவப்பட்டிருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடின்பரா, அதாவது இவர் படித்த மருத்துவ கல்வியையும் மருத்துவ பயிற்சியும் பெற்ற அந்த ஒரு இடம். ஸோ அங்கே இவர் வந்து டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமியை 1842 ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ அங்கிருந்து யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரால இருந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடின்பரானால நிறுவப்பட்டிருந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷன் இன் எடின்பரா இங்கே வந்துடுறாங்க. இங்கே வந்து ஜேம்ஸ் பென்ஸ் வந்து இங்கு 2 இடங்கள்ல ஒர்க் பண்ணுறாங்க. குறிப்பாக இந்த எடின்பரா எக்ஸ்ட்ராமுரல் ஸ்கூல் ஆஃப் அனாட்டமி அப்படின்னு அவங்க தரப்பில் இருந்தே நடத்தி வந்தாங்க. அந்த இடத்துல இவர் வந்து லெக்சர் ரூம் கோர்ஸ் ஆஃப் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் ஆன் ரீஜனல் அனாட்டமி இது ஒன்று. அதாவது ரீஜனல் அனாட்டமி அப்படின்றது இந்த உடல் உறுப்புகள் ஒரு பர்டிகுலர் இடத்தை குறித்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளினுடைய கட்டமைப்பு குறித்து ஆராய்ச்சி பண்ணுறது, அதுதான் ரீஜனல் அனாட்டமி அப்படின்றது. ஸோ அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு லெக்சர் ரூம் கோர்ஸ்
கோர்ஸை வந்து இவர் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா டைசெக்டிங் ரூம் டீச்சிங் அதையும் இவர் எடுத்துக்கிறாங்க. டைசெக்டிங் ரூம் அப்படின்றது நேரடியாக விலங்குகளினுடைய உடலை கிழிச்சு அறுவை சிகிச்சை மூலமாக உடல் உறுப்புகளை வெளியே எடுத்து அதை வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணக்கூடிய இடம், அதுதான் வந்து டைசெக்டிங் ரூம் அப்படின்றது. ஸோ இந்த 2 இடங்கள்லையுமே இவர் வந்து ரொம்பவே ஆர்வத்தோட இவருடைய டீச்சிங்கை தொடர்ச்சியாக ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து செஞ்சு வந்தாங்க. இது மாதிரி உடற்கூறியெல்லாம் இவர் வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணாலும் சர்ஜரி அதில் இவர் தொடர்ந்து இவர் வந்து அந்த சின்ன மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பண்ணுறதை ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க. குறிப்பாக அந்த லித்தோட்டமி எப்படி வந்து அந்த சர்ஜரி பண்ணும்போது ரத்தப்போக்கை குறைக்கணும், வேகமாக எப்படி பண்ணி முடிக்கணும், ஸோ அதை வந்து ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் பண்ணனாலேயே நிறைய நோயாளிகள் இவரை தேடி தான் வந்தாங்க. ஸோ இதனாலேயே அறுவை சிகிச்சையில் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து இவருடைய ஆர்வத்தை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உடற்கூறியல் சார்ந்து நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸும் இவர் வெளியிட்டாங்க. ஆனால் இவருக்கு பர்டிகுலராக சர்ஜரியில் மேலும் ஆர்வம் ஏற்படுது. இதனால் சர்ஜரியில் இருக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அதை வந்து தீர்க்கிறதுக்கு உண்டான முயற்சியில் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து ஈடுபட தொடங்குறாங்க. இதன் காரணமாகவே 1846ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து ஒரு லெக்சரர் ஆன் சர்ஜரியாக வந்து ஆகிடுறாங்க. ஸோ டெமான்ஸ்ட்ரேட்டர் ஆஃப் அனாட்டமி அப்படின்ற அந்த பொறுப்பில் இருந்து லெக்சரர் ஆன் சர்ஜரி அறுவை சிகிச்சை விரிவுரையாளராக 1846ஆம் ஆண்டிலிருந்து ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. ஸோ விரிவுரையாளர் அப்படின்றது டெமான்ஸ்ட்ரேட்டர் அந்த பொறுப்பை விட ஒரு பதவி உயர்வு மாதிரி, ப்ரொமோஷன் மாதிரி. ஸோ இவருக்கு ப்ரொமோஷன் கிடைக்குது லெக்சரர் ஆன் சர்ஜரியா. இந்த பணியை ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து 1846ஆம் ஆண்டிலிருந்து தொடர்றாங்க. இந்நிலையில் 1847ஆம் ஆண்டு இவருடைய 35 வயதில் 22 வயது மதிக்கத்தக்க மார்கரெட் ஃபேர் அப்படின்ற ஒரு பெண்ணை ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா இந்த மார்கரெட் ஃபேர் அப்படின்றவங்க இவருடைய ஜேம்ஸ் ஸ்பென்ஸுடைய மனைவி 1825ஆம் ஆண்டு பிறந்தவங்க, இவரோட 13 வயது கம்மி. ஸோ அவங்கள திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு பிறகு ஜேம்ஸ் ஸ்பென்ஸுக்கும் அந்த மார்கரெட் ஃபேர் ஸ்பென்ஸ் இவருடைய மனைவி, ஸோ இந்த 2 பேருக்குமே 6 ஆண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள் அப்படின்னு மொத்தமாக 9 குழந்தைகள் பிறந்தது. இது ஜேம்ஸ் ஸ்பென்ஸோடைய பர்சனல் லைஃப், தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க இந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா, அந்த ஸ்காட்லாண்டோடைய எடன்பராலே இருக்கக்கூடிய சர்ஜன்ஸுக்கு உண்டான ராயல் காலேஜ், ஸோ அதனுடைய ஃபெல்லோஷிப்பையும் பெறணும் அப்படின்னு இவர் வந்து முடிவு பண்ணுறாங்க. ஸோ அந்த முயற்சி வந்து வெற்றியும் கிடைக்குது. 1849ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து அந்த ஒரு ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ஃபெல்லோவான் நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா FRCSED அப்படின்ற இந்த கௌரவத்தை 1849ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா 1850ஆம் ஆண்டு எடன்பராலேயே இருக்கக்கூடிய ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா RIE அப்படின்றது, இது வந்து எடன்பரா ராயல் இன்ஃபர்மரி அப்படின்னு அழைக்கப்படும். இது ஒரு வாலண்டரி ஹாஸ்பிட்டல். அங்கே ஒரு அசிஸ்டன்ட் சர்ஜனா, உதவி அறுவை சிகிச்சை நிபுணராக இவருடைய 38 வயதில் 1850ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் அங்கிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1852ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து அந்த எடன்பராலே இருக்கக்கூடிய ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா, இது வந்து வில்லியம் ஹார்வி அப்படின்னு ஒரு மருத்துவர். இந்த வில்லியம் ஹார்வியோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஸோ அவரை கௌரவப்படுத்துறதுக்காக அவருடைய பேரில் அந்த வில்லியம் ஹார்வியோடைய பேரில் ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அப்படின்னு ஒரு மெடிக்கல் சொசைட்டி, அந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பராவுடைய ஒரு மெம்பராக 1852ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு 1854ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் அசிஸ்டன்ட் சர்ஜன், உதவி அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்ற பொறுப்பில் இருந்து ஃபுல் சர்ஜனா, முழு அறுவை சிகிச்சை நிபுணராக ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து நியமிக்கப்பட்டுறாங்க. ஸோ இவருடைய 42 வயதிலிருந்து தான் ஒரு முழு அறுவை சிகிச்சை நிபுணராக ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அப்படின்ற வாலண்டரி ஹாஸ்பிட்டலில் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து இவருடைய பணியை தொடங்குறாங்க. இதுக்கப்புறம் 1856ஆம் ஆண்டு அதே ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பராவில் இவர் ஒரு கிளினிக்கல் லெக்சரராகவும் மருத்துவ விரிவுரையாளராகவும் நியமிக்கப்படுறாங்க. இது மாதிரி ஜேம்ஸ் ஸ்பென்ஸோடைய வாழ்க்கையானது ரொம்பவே நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சில பிரச்சனைகள், குறிப்பாக ஜேம்ஸ் ஸ்பென்ஸோடைய 6 ஆண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள், அந்த 9 குழந்தைகளில் ஒரு பெண் குழந்தையான ஹெலன் மேரி ஸ்பென்ஸ் அப்படின்ற ஒரு பெண் குழந்தை, அந்த பெண் குழந்தையானது கை குழந்தையாக இருக்கும்போதே பிறந்து உடனடியாக இறந்து போயிடுது. இது ஜேம்ஸ் ஸ்பென்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவருக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சோகமாக இருந்தது. இதை கடந்து ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து 1860 காலகட்டத்தில் தொடர்ச்சியாக இவருடைய விரிவுரைகள் எல்லாம் இவர் வந்து கொடுத்து வந்தாங்க. அதில் பர்டிகுலராக
ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து லெக்சரர் ஆன் சர்ஜரி அறுவை சிகிச்சை விரிவுரையாளராக இவர் வந்து ஆரம்பத்தில் ஒன் சர்ஜன் ஸ்கொயர் அங்கே வந்து இவர் எடன்பாலே இருக்கக்கூடிய ஒன் சர்ஜன் ஸ்கொயர் ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பாவுடைய அட்ஜாயினிங் அங்கே வந்து இவருடைய விரிவுரைகள் கொடுத்தாங்க. அடுத்து அந்த எக்ஸ்ட்ராமுரல் மெடிக்கல் எஜுகேஷனின் எடன்பாவுடைய சர்ஜன்ஸ் ஹால் அங்கேயுமே இவர் வந்து இவருடைய மருத்துவ அறுவை சிகிச்சை விரிவுரைகளை கொடுத்தாங்க. இந்த நிலையில தான் 1864 ஜூன் 17 அன்னைக்கு ஜேம்ஸ் மில்லர் அப்படின்ற ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் அவருடைய 52 வயதிலே இறந்து போயிடுறாங்க. ஏன்னா இந்த ஜேம்ஸ் மில்லர் 1812 ஏப்ரல் 2 அன்னைக்கு பிறந்தவர். இந்த ஜேம்ஸ் மில்லருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கிறோம். அவர் 1864 இறந்து போகிறாங்க. அவர் வந்து வாழும்போது யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரியாக இருந்தாங்க. ஸோ இப்போ அவர் இறந்து போனனால அவருடைய அந்த ஒரு பதவி ஜேம்ஸ் ஸ்பென்ஸுக்கு கிடைக்குது. இதை இவர் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ இவருடைய 52 வயதில் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பராவில் மறுபடியும் ஜாயின் பண்ணுறாங்க. குறிப்பாக யூனிவர்சிட்டி ஆஃப் எடன்பரா மெடிக்கல் ஸ்கூலில் ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அறுவை சிகிச்சை பேராசிரியராக இவர் வந்து பணிபுரிய தொடங்குறாங்க. அதில் பர்டிகுலராக ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் சிஸ்டமேட்டிக் சர்ஜரி அது வந்து சர்ஜிக்கல் சயின்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது அறுவை சிகிச்சையை அறிவியல் ரீதியாக வந்து முறைப்படி கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பேராசிரியர். அந்த பொறுப்பில் 1864 அந்த ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜிக்கல் சயின்ஸ் அப்படின்ற அந்த பொறுப்பில் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து பணியாற்ற தொடங்கிடுறாங்க. இதுக்கப்புறம் 1865 ஜேம்ஸ் ஸ்பென்ஸுக்கு இன்னொரு ஒரு மிகப்பெரிய கௌரவம். அது வந்து அப்போதைய யுனைடெட் கிங்டமுடைய குயினான குயின் விக்டோரியா அவங்களுக்கு ஒரு சர்ஜனின் ஆர்டினரியாக இவர் 1865 ஸ்காட்லாந்து நியமிக்கப்படுறாங்க. ஸோ குயின் விக்டோரியா ஸ்காட்லாண்டுக்கு வரும்போது அவங்களுக்கு மெடிக்கல் அட்வைஸ் தேவைப்பட்டா ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் தான் 1865 காலகட்டத்தில் சர்ஜனின் ஆர்டினரியாக இருந்து அவங்களுக்கு மெடிக்கல் அட்வைஸ்லாம் கொடுத்தாங்க. ஸோ ஒட்டுமொத்த யுனைடெட் கிங்டமுடைய குயினுக்கே ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து ஒரு சர்ஜனின் ஆர்டினரியாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1866 அந்த ஸ்காட்லாண்டில் இருக்கிற எடன்பராலே இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு ஃபெல்லோவாகவும் இவர் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கு சர் டேவிட் ப்ரூஸ்டர் அப்படின்னு சொல்லி ஒரு மருத்துவர் அவர் தான் காரணமாக இருந்தாங்க. ஸோ ஃபெல்லோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி ஆஃப் எடன்பரா FRSE அப்படின்ற இந்த ஒரு கௌரவத்தை 1866 ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் பெற்றுறாங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு மிகப்பெரிய கௌரவம் 1867 ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து நியமிக்கப்படுறாங்க. அது ஓராண்டுக்கு பிறகு 1868 அந்த பிரசிடெண்ட் அப்படின்ற பதவி நிறைவடையுது. ஆனால் மறுபடியும் இரண்டாவது முறை அந்த 1868 ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடெண்டாக இரண்டாவது முறை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அந்த பொறுப்பில் 1869 வரைக்கும் 2 ஆண்டுகள் வந்து இவர் 2 முறை அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய பிரசிடெண்டாக ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாங்க. இதே காலகட்டத்தில் இந்த 1869 தான் பைரம் பிராம்வெல் அப்படின்னு ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர். இவர் 1847 டிசம்பர் 18 அன்னைக்கு பிறந்தவர். இவரோட 35 வயசு கம்மி. அவர் வந்து ஜேம்ஸ் ஸ்பென்ஸு கீழே ஒரு ஹவுஸ் சர்ஜனாக இருந்தாங்க. அதாவது மருத்துவ பயிற்சியை பெறதுக்காக இருந்தாங்க. இந்த பைரம் பிராம்வெல்லுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஃபியூச்சரில் மிகப்பெரிய அறுவை சிகிச்சை நிபுணர். ஸோ அவருக்கே ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து ஒரு அட்வைசராக இருந்தாங்க. இதுக்கப்புறம் 1870 துரதிருஷ்டவசமாக ஜேம்ஸ் ஸ்பென்ஸோடைய மகனான ஜான் ஜார்ஜ் ஸ்பென்ஸ் அதாவது அவர் வந்து 1854 பிறந்தவர். 1870 15-16 வயதிலேயே ஜேம்ஸ் ஸ்பென்ஸோடைய மகனான அந்த ஜான் ஜார்ஜ் ஸ்பென்ஸ் வந்து இறந்து போறாங்க. ஸோ ஜேம்ஸ் ஸ்பென்ஸுக்கும் இவருடைய மனைவியான மார்கரெட் ஃபேர் ஸ்பென்ஸ் 2 பேருக்குமே 6 ஆண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள். இதில் ஒரு பெண் குழந்தை ஏற்கனவே இறந்தது, இப்போ ஒரு ஆண் குழந்தையும் இறந்து போயிருது. ஸோ இது மாதிரி ஜேம்ஸ் ஸ்பென்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனைகள் இருந்து வந்தாலும் பொது வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள். குறிப்பாக இந்த 1870 ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து லெக்சர்ஸ் ஆன் சர்ஜரி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு இதை வந்து 1870 அதை ஃபஸ்ட் எடிஷன் வெளியிடுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வால்யூம். அதுக்கப்புறம் 1871 லெக்சர்ஸ் ஆன் சர்ஜரி அதனுடைய ஃபஸ்ட் எடிஷன்லேயே முதல் பதிப்பிலேயே செகண்ட் வால்யூம் பப்ளிஷ் பண்ணுறாங்க. இது ரொம்பவும் ஃபேமஸான ஒரு புக்காக வந்து மாற தொடங்குது. இந்நிலையில் இதே 1871 தான் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து அந்த ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா வில்லியம் ஹார்வேயோடைய பேரில் இருக்கக்கூடிய ஹார்வேயன் சொசைட்டி ஆஃப் எடன்பரா அதனுடைய ஒரு பிரசிடெண்டாகவே ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இதுக்கப்புறம் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து இந்த ட்ரையாக்டமி கிடையாது ட்ரைக்கியாட்டமி அப்படின்றது வந்து இந்த மூச்சுக்குழலில் பண்ணக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சை. அதுக்கப்புறமா யூரினரி டிசீஸ் இந்த சிறுநீரகம் சிறுநீர் பை அதே மாதிரி சிறுநீர் பாதை அதில் ஏற்படக்கூடிய நோய்கள். அதே மாதிரி இந்த ஹெர்னியாக்டமி அப்படின்றது குடல் இறக்கம். அதுக்கப்புறமா ஆம்புடேஷன்ஸ் அப்படின்றது உடல் உறுப்புகளை அறுவை சிகிச்சை மூலமாக நீக்கிறது. இந்த 4 விஷயங்கள்ல கை தேர்ந்த அறுவை சிகிச்சை நிபுணராக ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து இந்த காலகட்டத்தில் மாறி
இருந்தாங்க. ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் கிடையாது. அதே மாதிரி ரேபிட் அறுவை சிகிச்சை நிபுணரும் கிடையாது. வேகமாக அறுவை சிகிச்சை பண்ணக்கூடியவரும் கிடையாது. ரொம்ப பயந்தவர். ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது ரொம்ப பயப்படுவாங்க. ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஒரு கேர்ஃபுல்லான சர்ஜன். அது மட்டும் இல்லாமல் அக்யூரேட்டான ஒரு சர்ஜனும் கூட. சரியாக எந்த இடத்துல வந்து என்ன நோய் இருக்குதோ அதை கரெக்டாக அறுவை சிகிச்சை மூலமாக ஒரு உடல் உறுப்பையோ ஒரு உடல் திசுவையை நீக்கணும்னா அதை சரியாக பண்ணக்கூடிய திறமை ஜேம்ஸ் ஸ்பென்ஸுக்கு இருந்தது. இதனாலேயே இவர் ஒரு பிரில்லியன்ட்டோ இல்லைனா ரேபிட் சர்ஜனோ இல்லாமல் இருந்தால் கூட ஒரு கேர்ஃபுல்லான சர்ஜனாகவும் அக்யூரேட்டான சர்ஜனாகவும் இருந்தனாலேயே ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து பெருமளவில் போற்றப்பட்டாங்க. இந்நிலையில் 1875ஆம் ஆண்டு அந்த லெக்சர்ஸ் ஆன் சர்ஜரி அதனுடைய செகண்ட் எடிஷன் 2வது பதிப்பை பப்ளிஷ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து தொடர்ச்சியாக இவருடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சர்ஜரி அப்படின்ற பொறுப்புலையும் அதுக்கப்புறமா அந்த ராயல் இன்ஃபர்மரி ஆஃப் எடன்பரா அங்கே வந்து சர்ஜன் அப்படின்ற பொறுப்புலையும் தொடர்ச்சியாக இவருடைய பங்களிப்பை கொடுத்து வந்தாங்க. இந்நிலையில் தான் ஜோசப் லிஸ்டர் அப்படின்ற மருத்துவர். இந்த ஜோசப் லிஸ்டருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். ஆன்டிசெப்டிக் பயனியர், ஆன்டிசெப்டிக் கண்டுபிடிக்கிறதுல முன்னோடியாக இருந்தவர். ஸோ அவர் வந்து ஆன்டிசெப்டிக் ட்ரீட்மெண்ட்டை அவர் வந்து பெருசாக கொண்டு வரும்போது ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து ஆரம்பத்தில் அதை எதிர்த்தாங்க. ஆன்டிசெப்டிக் அப்படின்றது இப்போ அறுவை சிகிச்சை பண்ணோடனே அதில் ஏற்படக்கூடிய காயம், அந்த காயம் வந்து ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஆன்டிசெப்டிக் பயன்படுத்தப்படும். ஸோ அது இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது ஜோசப் லிஸ்டர்னால. ஆனால் அது ஆரம்பத்தில் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து ஏற்றுக்கலை. இது ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் பண்ண ஒரு மிஸ்டேக்காக தான் இருந்தது. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க 1880 இந்த காலகட்டத்தில் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து மீண்டும் பல கௌரவங்களை பெற்றாங்க. குறிப்பாக 1881ஆம் ஆண்டு ஜெனரல் மெடிக்கல் கவுன்சில் அதனுடைய ஒரு மெம்பராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. மேலும் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பரா அவங்க தரப்பிலிருந்து இந்த ஜெனரல் மெடிக்கல் கவுன்சிலில் மீட்டிங் நடக்கும்போது அந்த ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவுடைய ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து பங்கேற்றாங்க. இப்பேற்பட்ட நபர் 1882ஆம் ஆண்டு லெக்சர்ஸ் ஆன் சர்ஜரி அதனுடைய 3rd எடிஷனையும் வெளியிட்டாங்க, 3வது பதிப்பையும். இந்த லெக்சர்ஸ் ஆன் சர்ஜரி அப்படின்றது ரொம்பவே ஸ்டாண்டர்டான ஒரு புக்காக வந்து இருந்தது. ஸோ இதனாலேயே 3 பதிப்புகளை இவர் வந்து வெளியிட்டாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதியாக 1882ஆம் ஆண்டு ஜூன் 6 அன்னைக்கு இவருடைய 70 வயதில் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1882 ஜூன் 6 இவருடைய 70 வயதில் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போன 23 ஆண்டுகளுக்கு பிறகு 1905ஆம் ஆண்டு ஜேம்ஸ் ஸ்பென்ஸோடைய மனைவியான மார்கரெட் ஃபேர் ஸ்பென்ஸ் அவங்க வந்து அவங்களுடைய 80 வயதில் இறந்து போகிறாங்க. ஸோ இதெல்லாமே ஜேம்ஸ் ஸ்பென்ஸோடைய பர்சனல் லைஃப். குறிப்பாக ஜேம்ஸ் ஸ்பென்ஸோடைய அந்த 6 மகன் 3 மகள்களில் ஒரு மகனான தாமஸ் ஃபேர் ஹெடரிங்டன் ஸ்பென்ஸ் அப்படின்ற அவருடைய மகன். அவருமே ஒரு மருத்துவர், ஃபிசிஷியன் ஆனாங்க. ஸோ இதெல்லாம் ஜேம்ஸ் ஸ்பென்ஸோடைய தனிப்பட்ட வாழ்க்கை. இன்னொரு பக்கம் ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வாழும்போது அறுவை சிகிச்சையிலையும் உடற்கூறியலையும் இவர் பண்ண சாதனைகளுக்காக சில கௌரவங்கள் இவருக்கு கிடைச்சது. குறிப்பாக இவர் வந்து ஹில் அண்ட் ஆடம்சன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோ. இந்த ஹில் அண்ட் ஆடம்சன் அப்படின்றது தான் ஒட்டுமொத்த ஸ்காட்லாண்ட்லேயே ஃபர்ஸ்ட் ஃபோட்டோகிராஃபி ஸ்டூடியோ. அவங்க மூலமாக ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் வந்து ஃபோட்டோகிராஃபி எடுக்கப்பட்டாங்க. இது இவர் கிடைச்ச ஒரு கௌரவம். அதுக்கப்புறமா ஜேம்ஸ் ஸ்பென்ஸை ஜேம்ஸ் இர்வின் அப்படின்னு சொல்லி ஒரு பெயிண்டர், அவர் வந்து 3/4 லென்த்தில் இவருடைய ஓவியத்தை தீட்டினாங்க. அது வந்து ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸ் ஆஃப் எடன்பராவில் இன்னைக்கு வரைக்குமே வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருது. மேலும் ஜேம்ஸ் ஸ்பென்ஸை கௌரவப்படுத்துறதுக்காக டேல் ஆஃப் ஸ்பென்ஸ் அப்படின்னு ஜேம்ஸ் ஸ்பென்ஸோடைய பேரை ஒரு உடல் திசுவுக்கு வைக்கிறாங்க. அது வந்து இந்த பிரஸ்ட் மார்பகம் அதிலிருந்து ஆக்சிலா அப்படின்ற இந்த பகுதி அதுக்கு வந்து உள்ளே எக்ஸ்டெண்ட் ஆகி போகக்கூடிய ஒரு வகையான திசு அந்த திசுக்கு வந்து இவருடைய பேர் டெய்ல் ஆஃப் ஸ்பென்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இதெல்லாமே ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் பண்ண சாதனைகளுக்காக இவருக்கு கிடைக்கக்கூடிய கௌரவங்கள். ஸோ இப்பேற்பட்ட சாதனைகள் படைத்த ஜேம்ஸ் ஸ்பென்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.